கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா. நேச்சுரல் சோர்ஸ் அது. கல்லாக கிடந்ததை மண்ணாக கிடந்ததை தேவை இல்லை என்று சொன்னதை தேவையாக்குவேன் என்று சொல்லுகின்றவன் தான் மனிதன், விற்பனையாளன், தயாரிப்பாளர். ஜப்பான் தலைநகருக்கு போய் இறங்கினார். உங்களை வரவேற்பது சென்னையிலே தயார் செய்து அனுப்பப்பட்ட அந்த சலவை கற்கள். ஜப்பானிலே போய் இறங்கினால் உங்களை வரவேற்பது சலவை கற்கள் அனுப்பியது சென்னை. சோ கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்று தமிழ் புலவர்கள் ஏட்டிலே எழுதினாலும் அந்த எழுத்தின் உள் அர்த்தத்தை புரிந்து கடற்கரையிலே கிடக்கின்ற மண்ணை வெளிநாட்டிற்கு பிரித்து அனுப்பினான் ஒரு தமிழன். மண்ணுக்குள்ளே இருந்த அந்த கல்லை வெட்டி பளிங்கு கற்களாக மாற்றி வெளிநாட்டிற்கு அனுப்பினான். ஒரு காலத்தில் முடியாது என்று இருந்த அந்த பொருட்களை முடியும், அதை விற்பனையாக்க முடியும், அதனால் வளம் சேர்க்க முடியும், அதனால் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க முடியும் என்று சொன்னவன் தமிழன். அந்த தமிழ்நாட்டில் இன்று விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற ஒரு நிறுவனம். ஒரு சாதாரண மனிதனாய் வாழ்க்கையை துவங்கியவன் இன்று இந்தியாவிலே பெயர் சொல்லி அழைக்கின்ற ஒரு நிறுவனங்களில் ஒன்றாக கல்வியை இந்த மக்களுக்கு புகட்டுகின்ற ஆற்றல் உடையவராக விஸ்வரூபம் எடுத்திருப்பவர் நமது அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள். அதற்கு காரணம் என்ன? எல்லோருக்கும் இறைவன் கொடுத்தது 1 கிலோ 400 கிராம் மூளை. பிரெயின் is 1 kg 400. How we are going to utilize that brain, that is important. மூளையிலே இருப்பதை, அந்த சக்தியை எடுத்து நம் வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறோமா என்பதுதான் முக்கியம். How we can, we have to analyze, think twice, then only we can reach the goal. We must have some fire. என்னால் முடியும், என்னால் முடியும், நிச்சயமாக என்னால் முடியும் என்று சிந்திக்கிறவன் வாழ்க்கையிலே சரித்திரம் படைக்கிறான். சிவகிரா ஒரு நாளைக்கு அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு 50,000 ரூபாயிலே இருந்து 1 லட்சம் ரூபாய். விமானத்திலே வருவார், மாணவர்களாகிய உங்களை போன்றவருக்கு அறிவுரையை கூறுவார். அதற்கு ஒரு நாளைக்கு 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய். ஆனால் ஒரு சாதாரண மனிதனாய் 6வது வகுப்பு படித்தவனாய் ஒரு சரித்திரம் படைக்க முடியும் என்று சாதித்தவர் என்னை ஒரு நல்ல மாணவனாக ஏற்றுக்கொண்ட பிஜேபி சகோதரர்கள். அண்ணாந்து பார்த்தோம் ஒரு நாளை. டிஸ்னிலேண்டை இந்தியாவுக்கு கொண்டு வர முடியுமா என்று நாம் அண்ணாந்து பார்த்தோம். 6வது படித்த விஜி பன்னீர்தாஸ் ஏன் முடியாது என்று கேட்டார். என்னால் முடியும் என்று சொன்னார். நம்மால் முடியும் என்று எங்களை வழிநடத்தினார். பிஜேபி கோல்டன் பீச் வந்தது. ஆக பல ஆயிரக்கணக்கான கோடிகளை டாலர்களில் குவித்து உருவாக்கிய அந்த டிஸ்னிலேண்டை ஒரு சாதாரண மனிதன் சென்னைக்கு கொண்டு வர முடியும், அதுவும் இந்திய திருநாட்டிற்கு கொண்டு வர முடியும் என்று நிரூபித்தவர் பிபிஏ பட்டம் பெற்றவர் அல்ல, எம்பிஏ பட்டம் பெற்றவர் அல்ல, பல்கலைக்கழகங்களுக்கு சென்று படித்தவர் அல்ல, ஆனால் பட்டறிவு உடையவராய், எக்ஸ்பீரியன்ஸ். He has that capacity to observe what the people need. That is important. மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்கின்றவன் தான் சரித்திரம் படைக்கிறான். அந்த சரித்திரம் படைத்தவர் தான் 5வது வகுப்பு படித்த பெருந்தலைவர் காமராஜர். அவர் பட்டம் பெறவில்லை, பட்டறிவு, எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு முகத்தை பார்த்தவுடனே அவருக்கு என்ன தேவை என்பதை இங்கே இருக்கின்ற பேராசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலையிலே வருகிறோம், கல்லூரிக்கு லெக்சரை கொடுக்கிறோம், ஆனால் என்ன பலன் இந்த மாணவர்கள் பெற்றார்கள் என்பதை ஆசிரியர் பெருந்தகைகள் உணர்ந்து உங்கள் உள்ளுணர்வை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இந்த விஐடியிலே இருந்து ஒரு நல்ல மாணவன் ஒரு அப்துல் கலாமாக வெளியே வருவதற்கு நீங்கள் அடித்தளம் அமைக்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். நாம் என்ன செய்ய போகிறோம் அதுதான் முக்கியம். நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது. பிஜேபியை நான் சொல்லேன் என்று சொன்னால் 70 இருந்து 78 வரையிலே அங்கே பணியாற்றியவன் நான். சாதாரண மனிதனாக 70 rupees per month. அவர் அன்றே சொன்னார், யூ கேன், வி கேன், ஐ கேன். 6வது வகுப்பு படித்த மனிதன் எல்லோரையும் அழைத்து சொன்னார்,
யூ கேன், ஐ கேன், வி கேன். இன்று அது புத்தகங்களாக வெளியே வந்து நல்ல விற்பனைக்கு ஆகிக் கொண்டிருக்கிறது. வாட் த BBA ஸ்டூடெண்ட் வாண்ட், தே வாண்ட் டு பிகம் எ பிசினஸ்மேன் ஆர் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் டு மெயின்டைன் எ ஆர்கனைசேஷன். ஹவு? they have to think twice. படிப்பதால் மட்டும் மனிதன் வாழ்க்கையில் சாதனை படைக்க முடியாது என்ற ஒரு உதாரணத்தை தான் 2 பேருக்கு சொன்னேன். Observing how we can going to observe what the people are thinking or what we can do. ராமநாதபுரத்தை ஆண்டவர் சேதுபதி மகாராஜா. ராமநாதபுரத்தை ஆண்டவர் சேதுபதி மகாராஜா. அவர் ஒவ்வொரு இடமாக சென்று அந்த மக்களின் மனநிலை, பல்ஸ் ஆஃப் த பீப்புள், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பார்த்து அதன் மூலம் ஆட்சியை செய்கின்ற ஆற்றல் படைத்தவர் சேதுபதி அவர்கள். ஒரு முறை சேதுபதி அவர்கள் ஒரு கமுதி என்ற இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே ஜனங்களே வர இல்லை. மன்னர் வருகிறார், மக்கள் குறை கேட்க வருகிறார், யாருமே வரவில்லை. மன்னா, நீங்கள் வருவது அனைவருக்கும் தெரியும், ஆனால் இங்கே ஒரு ஜோதிடர் இருக்கிறார், கணித்து சொல்லுகின்ற ஆற்றல் படைத்தவர் இருக்கிறார், அவரை பார்க்க மக்கள் போயிருக்கிறார்கள் என்று சொன்னார். அது என்ன அவ்வளவு விசேஷம் அந்த மனிதனிடம்? அதற்கு சொன்னார்கள், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ, நீங்கள் என்ன செயல் திட்டத்தில் இருக்கின்றீர்களோ அதை துல்லியமாக கணித்து சொல்லுகின்ற ஆற்றல் அவனுக்கு உண்டு என்று சொன்னார்கள். மன்னனுக்கு ஆச்சரியம். நாம் நினைப்பதை அவன் எப்படி சொல்ல முடியும்? நான் ஒன்றை நினைக்கிறேன், அவன் எப்படி அதை சொல்ல முடியும் என்று சொல்லி கூடாரத்தை அமைத்து அங்கே தங்கி இருந்த மன்னன் அந்த ஜோதிடனை வர சொன்னார். அவரும் வந்தார், பயத்தோடு வந்தார். மன்னர் அழைக்கிறார் என்ற காரணத்தினாலே பயத்தோடு வந்தார். வந்தவுடனே, நீங்கள் நினைப்பதை துல்லியமாக சொல்லுவேன் என்று சொன்னார்கள், எனக்காக ஒன்றை கணித்து தர முடியுமா என்று அந்த ஜோதிடரை பார்த்து கேட்டார். அந்த ஜோதிடர் சொன்னார், மன்னா, நான் முடிந்த அளவுக்கு உங்களிடம் சொல்லுகிறேன் என்று அந்த ஜோதிடர் மன்னரிடம் சொன்னார். மன்னர் கேட்டார், நான் இந்த கூடாரத்தை அமைத்து இங்கே தங்கி இருக்கின்றேன், இதற்கு முன்புறம் ஒரு வாசல், பின்புறம் ஒரு வாசல். நான் இந்த கூடாரத்திற்குள் செல்லுவேன், வெளியே வருகின்ற பொழுது நான் முன் வாசல் வழியாக வருவேனா, பின் வாசல் வழியே வருவேனா என்று நீங்கள் கணித்து சொல்ல வேண்டும் என்று அந்த ஜோதிடனை பார்த்து சொன்னார். பயம் கலந்த ஒரு பதிலோடு முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார். அவருள் நம்பிக்கை இருந்தாலும் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார். உடனே மன்னர் சொன்னார், நீங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள், நான் இந்த கூடாரத்துக்குள் சென்று விடுவேன், முன் வாசல் வழியாக வருவேனா, பின் வாசல் வழியே வருவானா என்பதை நீங்கள் கணித்து சொல்ல வேண்டும், அதுவும் இப்பொழுதே எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஜோதிடர் சொன்னார், சரி. உடனே ஒரு பேப்பரை எடுத்து அதில் எழுதி அந்த மன்னனின் மெய்காப்பாளரிடம் பத்திரமாக வைக்க சொல்லி, ஜோதிடர் வெளியே இருக்கிறார், மன்னர் உள்ளே சென்று விட்டார். அங்கே இருந்த மக்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள், என்ன இவர் எழுதினார், மன்னர் எந்த பக்கமாக வருவார், முன் வாசலா பின் வாசலா? எப்பொழுது ஒரு மன்னன் நான் முன் வாசல் வழியாக வருவேனா, பின் வாசல் வழியே வருவேனா என்பதை கேட்கின்ற நேரத்திலே இந்த ஜோதிடனுக்கு தன் மூளையிலே பொறி தட்டுகிறது. 2 வாசல் என்று அழுத்தமாக சொல்லுகிறார் மன்னர். நான் எந்த வாசல் வழியாக வெளியே வருவேன் என்று கேட்கிறார் என்று அந்த பேப்பரில் எழுதி கொடுத்தார். மன்னர் முன் வாசல் வழியாகவும் வரவில்லை, பின் வாசல் வழியாகவும் வரவில்லை, கூடாரத்தை கையிலே இருந்த கத்தியால் அறுத்து விட்டு வெளியே வந்தார். மக்களுக்கெல்லாம் இந்த தடவை ஜோதிடம் பொய்த்து விடும் என்று நினைத்தார்கள். மன்னனும் வெளியே வந்து கேட்டான், ஜோதிடரே, நீங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை அல்லவா? நான் மாற்று வழியாக வருவேன் என்பது உங்களுக்கு தெரியாததல்லவா என்று
அந்த ஜோதிடனை பார்த்து மன்னன் கொஞ்சம் இருமாப்புடன் கேட்டார். காரணம், அவர் வெற்றி பெற்று விடுவேன் என்ற எண்ணத்தில். தலை தாழ்ந்து அந்த ஜோதிடன் சொன்னான், மன்னா, நான் எழுதி கொடுத்த அந்த சீட்டை பாருங்கள். நான் என்ன எழுதியிருக்கிறேன் என்ற சீட்டை நீங்கள் பாருங்கள், விடை அதிலே இருக்கிறது என்று சொன்னான். உடனே அவனிடம் அவரது உதவியாளரிடம் இருந்த சீட்டை கையிலே வாங்கி பிரித்து பார்த்தார். மன்னன் முன்பக்கமாகவும் வரமாட்டார், பின்பக்கமாகவும் வரமாட்டார், இடையிலே அந்த கூடாரத்தை கிழித்து கொண்டு வெளியே வருவேன் என்று அந்த ஜோதிடன் கணித்திருந்தான். மன்னனுக்கு ஆச்சரியம். எப்படி என்று கேட்டான். அப்பொழுதுதான் விற்பனையாளரின் திறன் இருக்கிறது. வாடிக்கையாளர்கள் என்ன பார்க்கிறார்கள்? 40-50 பொருட்கள் இருக்கிற இடத்திலே ஒரு இடத்தில் மட்டும் கண் சற்று நின்று விலகி போகும். அந்த கண் போகின்ற அந்த இடத்தை பார்த்து விற்பனையாளன் முடிவு செய்தால்தான் நீங்கள் BBA படிப்பதில் ஒரு அர்த்தம். அங்கே சுய நினைவோடு அங்கே உங்களுக்கு வெற்றியை தரும். ஆக ஜோதிடன் சொன்னான், மன்னா, நீங்கள் கேட்ட கேள்வியிலே நான் புரிந்து கொண்டேன். 2 வாசல் இருக்கிறது. முன் வாசல் வழியாக வருவேனா, பின் வாசல் வழியாக வருவேனா என்று கேட்டவுடனேயே, so the observation, each and every man has some observation, how to win the race, how to win the business, how to win the challenge. So observing is more important. Then only you can able to win the race. So life is experience. Vivekananda, the man from south, concentrated his mind in Vivekananda Rock in Kanyakumari. He opened, brothers and sisters. So the same word is spread throughout the world. Brothers and sisters. Like that, we have to think in a different manner and we have to win the race. 1978 I started. I have a mind. 1 plus 1, 2. 1 plus 1, 2. I decided 1 plus 1 plus 1 equal to 1000. How it is possible? 1 plus 1 plus 1 equal to 1000. A salesman, he can do wonder. How? 1 plus 1 plus 1, 1000. 1985, Asia Games was there. All the people throughout India wants a color television. That time we are not manufacturing color television. I decided how we can catch maximum sale. So 1 plus 1 plus 1 plus 1000. One salesman, Mr. Vasanta Kumar. One company is Ashok Leyland. One company is Shakti Finance. So one salesman contacted one person, Ashok Leyland, the personal manager. I don't have money. How can I catch the order? I approached Shakti Finance, the Pollachi Mahalingam group. Sir, I don't have money. I have capacity to sell 1000 color television, but you must invest on that one. They surprised and they refused first. How? How can I get back the money? You are going to give the money to the poor workers. Whether they are going to pay regularly to us. Sir, please send your representatives with me. I took that person to the personal manager. Then I explained, sir, this is a finance company. This is personal manager, belongs to the Ashok Leyland. Myself is a salesman. So I am supplying the goods to you. That finance company will finance on the color television. You must do something. You have to deduct the amount of installment from the employee's salary and send it to finance company. So finance company is ready to invest. And how we can help the poor workers? That I did. I got 1000 color television. 1 plus 1 plus 1 plus means 1000. That is my success story, the first in the institutional sale. That is most important for the people. Think twice. Beyond the level we have to think. In an innovative manner we have to think. Then only we can succeed. Then all of a sudden,
That finance company stopped financing for color television and all other appliances. So I have started my own branches throughout Tamil Nadu. 78 zero investment. Now we are going to reach 1,000 crore. How it is possible? Thinking. 24 hours, how can we reach the goal? 25 years before I aim for 50 crore. In my office, I written racing towards 50 crore. Then I written racing towards 500 crore. Then I written the racing towards 750. Then we written 1,000 crore. We are going to reach this financial year. Next we are going to write 1,500 crore racing. So it will create your mind. Yes, you have some aim. You have to reach 1,500 crore. So you have to work hard. We are having the capacity. We are having the willpower. How we can? That is more important. But one thing, you can expand yourself within your limits, within your control. That is also most important. You can expand your business, but at the same time, we must have the control, finance control. How much we are having, how much we can spend, how much we can invest. That is more important for the business. So business is not an easy thing. We have to work hard, then only we can sustain our position. Ramayanam, you know. Ramayanam, Anumar. ராமர் சீதையை தேட வேண்டும். வாலியின் கூட்டம் அங்கே காத்திருக்கிறது உதவி செய்வதற்கு. ஆனால் இங்கே இருந்து இலங்கைக்கு செல்வது யார் என்று கேட்ட நேரத்திலே எல்லோரும் முடியாது என்று சொன்னார்கள். கடலை தாண்டி எப்படி செல்வது? சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அங்கே இருந்த தலைவன் சொன்னான், அனுமனிடம் அந்த சக்தி இருக்கிறது. அனுமா, நீ ராமா 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 என்று நீ உள் மனதிலே நினைத்து சக்தியை ஒருமுனைப்படுத்தி நீ அங்கே கடலை தாண்டலாம் என்று சொன்னான். கடலை தாண்டினான். காரணம் ஒருமித்து, கான்சென்ட்ரேஷன். I want to reach that goal. Then only we can win the race. Money is not the matter for a business. Your mind is important for the business. 100% I can win the race. That is important. Without our concentration or without our confidence, we will not succeed. God has created us. Vasanta Kumar, you are going to live in the world 70 years or 75 years. But up to that time, how we can work for the people, work for ourselves and work for the society. That is more important. LICல ஒரு விளம்பரம் போடுவாங்க. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும். இவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி சாதித்தான் என்று அவன் வாழ்க்கைக்கு பிறகு சொல்ல வேண்டும். அதுதான் உழைப்பு. So வாழ்க்கை, the life, we have no fear about it. We should not fear about the future. Yes, I can do, but you must have the confidence of your economic position. Vishwanathan Sahib has created so much thing. How his family or he is going to maintain that institution is more important. The people throughout India has come and done in VIT. Why? What is the reason? Good education is here. Future is there. That is why all the people are studying in the university. Vasanta Kumar is an ordinary man. Studied in Tamil medium. In village Kanyakumari, there is no English. There is no Hindi. Only Tamil. Up to postgraduate, we have studied only in Tamil. But we have somewhat gained English language gradually. But language is immaterial. You must understand. Kamaraj visited Russia. People are surprised. How a man studied up to 5th standard, selected 2 Prime Minister of India. How? Quality of the man. No self-thinking. It's all for the nation.
and also the minds of the people is still living. We must try. Definitely we will win the race. So கல்லூரி படிப்பதற்கு நீங்களெல்லாம் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் கல்லூரியை முடித்து போகின்ற நேரத்தில் என்ன கொண்டு போகின்றீர்கள்? That is also most important. நம்ப மாட்டீர்கள், 70 ரூபாய் சம்பளத்திலும் இதே சூட்டும் கோட்டும் போட்டுட்டு அலைந்தவன் இந்த வசந்தகுமார். 70 ரூபாய் சம்பளம், நான் இதே மாதிரி ட்ரெஸ் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது எங்கள் பன்னீர்தாஸ் கேட்பார், நீ என்ன பன்னீர்தாசா என்று கேட்பார். அவரும் இதே ஆடையைத்தான் அணிவார். நான் உங்களைப் போல் வர வேண்டும் என்பதற்காக இப்படி அணிகிறேன் என்று எங்கள் குருவிடம் சொன்னேன், எங்கள் தலைவரிடம், எங்கள் பிஜேபி உரிமையாளரிடம் சொன்னேன். நானும் உங்களைப் போல் வர வேண்டும் என்பதற்காக உங்களையே நான் காப்பி அடிக்கிறேன் என்று சொன்னேன். ஆசைப்படுவதில் தவறில்லை, ஆசைப்படுவதில் தவறில்லை. அதற்குரிய தகுதியை நீ வளர்த்துக் கொண்டாயா என்பதுதான் முக்கியம். ஆசைப்படுவதில் தவறில்லை, அதற்குரிய தகுதியை நீ வளர்த்துக் கொண்டாயா? மனிதன் வாழ்க்கையிலே பறக்க நினைக்கிறான், தப்பல்ல. விமானத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்த அப்துல் கலாம், பறவைகள் எப்படி வந்து இறங்குகின்றன என்று அவர் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த காரணத்தினாலே, சொல்லி மட்டும் கொடுக்க இல்லை, இறங்குகின்ற பொழுது இறகுகளை எப்படி சுருக்கி 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 கீழே இறங்குகின்றன, இறங்கிய பிறகு எப்படி வெளியே வருகின்றது, எப்படி விரித்து விரித்து பறக்கிறது என்பதை பிராக்டிக்கலாக காட்டியவர் அவர் ஆசிரியர் அப்துல் கலாம் என்ற ஒரு மாபெரும் மனிதன். God has given chance to you to live as a man in the world and also given time to live. Don't worry about all those things. Fast is fast. Then I am going fast to achieve the goal. That is important. Fast is fast. I want to reach the goal fastly. That we must have in our mind. Language also important for the life, because up to postgraduate we have not studied English, second part only English. That is also, we can pass that one also. That is secret is there. But we should not afraid or hesitate. How can we attend a meeting like that in VIT? They are scholars, are there, intellectual people are there. How can? No. நாமெல்லாம் மனிதர்கள் தான். வாழ்க்கை என்பது ஊஞ்சலிலே இருந்து ஊசலாடி கொண்டிருப்பதல்ல. கடும் காற்றையும் மழையும் கடந்து வந்து வெற்றி பெறுவதுதான் மனித வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கப்பலை கரை சேர்ப்பதுதான் முக்கியம். நான் கடலில் இருந்து அலைகளை சந்தித்தேன், புயலை சந்தித்தேன், மழையை சந்தித்தேன் என்று சொல்வதை விட மக்களை கப்பலில் நீ பத்திரமாக சேர்த்தாயா என்பதுதான் முக்கியம். வாழ்க்கை பயணத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கொண்டே இருந்தால், என்னிடம் தைரியம் இருக்கிறது, நான் வெற்றி பெறுவேன் என்று நினைத்தால், என்னிடம் சக்தி இருக்கிறது என்று நினைத்தால், I have confidence, definitely I will win. அந்த அளவிற்கு நம்பிக்கையும் செயல்பாடும் இருந்தால் நிச்சயமாக நம்மால் முடியும் 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 என்றால் முடியும், முடியும் என்றால் முடியும், முடியும் முடியும் தன்னம்பிக்கை இருந்தால். அலெக்சாண்டர் சொல்லுகிறான், one day he called all the people, I have so much jewels and lands. Captain, come. You divide all the things to the people, captains and soldiers. They are very happy. Then one man raised question, what about you, sir? Alexander, sir, what about you? You have not taken anything. No, I don't want anything. I am having confidence. I can win again. Don't worry, I am having confidence. That is Alexander. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நீ ஏழையாக பிறந்தது தவறல்ல, நீ இறக்கும் போது ஏழையாக இறந்தால் தான் தவறு என்று சொல்லுபவன் தான் மனிதன். உன் தாய் தந்தையர் ஏழையாக இருந்ததினாலே நீ ஏழையாக பிறந்தாய். ஏழையாக பிறந்தது குற்றமல்ல,
இறக்கும் பொழுது நீ ஏழையாக இறந்தால் அது உன் குற்றம், நீ உழைக்க தெரியவில்லை என்று இந்த சமுதாயம் சொல்லும். எனவே பிறக்கும் போது நீ ஏழையாக இருந்தது தவறல்ல, இறக்கும் போது நீ பணக்காரனாக அல்லது வாழ்க்கை தரத்தை போட்டி போடுகின்ற அளவிற்கு நீ உயர வேண்டும் என்பதுதான் தத்துவம். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கை. பிறப்பது தவறல்ல, பிறந்த பிறகு நீ வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்தினாய் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். பணம் பெரிதல்ல. யாராக இருந்தாலும் சரி, பணத்தை வைத்து இந்த நாட்டில் கோட்டை கட்டியோர் ஒரு சிலர் அம்பானிகள் கட்டலாம், டாட்டாக்கள் கட்டலாம். நம்மை போன்றவர்கள் எப்படி? நம்மிடம் இருப்பது மனக்கோட்டை, கான்பிடன்ஸ், அவர் எய்ம். சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அது இதயத்தின் இசை. அது காதலாக இருக்கலாம், அல்லது போர்க்களமாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம், அல்லது ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கலாம், ஏன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனாகவும் இருக்கலாம். அதற்கு சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு திங்கிங், சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அது சக்தியின் பிறப்பிடம். சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க, ஒன்றை பற்றி நினைக்க நினைக்க உனக்கு சக்தி பிறக்கிறது. விளையாட நேரம் ஒதுக்குங்கள். அது இளமையின் ரகசியமாக இருக்கும். வசந்தகுமாரும் இளமையாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு இருப்பதினால்தான் இன்றும் நான் சிரித்துக் கொண்டிருக்கிறேன். காரணம், இளமை என்பது கடவுள் கொடுத்தது. என்னை பார்த்தவுடனேயே மற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வர வேண்டும். வசந்தகுமார் is a good man, always smiling. That is create more. I am always wearing success. வெற்றி தமிழில் success not only for Vasantakumar, வெற்றி for the students, for the business people. That is, success is important for all people. I am indicating the people, don't be lazy. Success is there. படிக்க கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். அது அறிவின் ஊற்று. படிக்க 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 படிக்க. அதைத்தான் அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டரிடம் கேட்டான், நீ எங்கே போகிறாயோ அங்கே இருக்கின்ற தத்துவ புத்தகங்களை எனக்கு கொடு என்று சாகர வரையிலையும் கேட்டான். புத்தகங்களை வாங்கினான். நட்பிற்கு நேரம் ஒதுக்குங்கள். ஃப்ரெண்ட்ஷிப், that is also most important. தன்னிடம் இருக்கின்ற துன்பத்தை மற்றவரிடம் சொல்லுங்கள். துன்பம் பாதியாக குறை. நம்மிடம் இருக்கின்ற துன்பத்தை மற்றவரிடம் சொல்லுங்கள். துன்பம் பாதியாக குறையும். நம்மிடம் இருக்கின்ற இன்பத்தை சொல்லுங்கள். அது பல மடங்காக உயரும். இதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையோடு நாம் வாழ வேண்டும். உழைப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அது உழைப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அது வெற்றியை தரும். அந்த வெற்றியை வசந்தகுமார் பெற்று விட்டதாக நினைத்தாலும் இன்னும் பெற வேண்டி இருக்கிறது. இன்னும் 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 நாம் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற வசந்தகுமாரை போல் நீங்களும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். கூகுளிலே இப்பொழுது தலைவராக இருப்பவர் யார்? சுந்தர் பிச்சை. How he has developed. அசோக் நகரிலே சாதாரண ஜவஹர் வித்யாலயா பள்ளியிலே படித்தவர். நமது சென்னை அசோக் நகரிலே சாதாரண பள்ளியிலே படித்த மனிதன் இன்று கூகுளுக்கு தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் கடவுள் எல்லோருக்கும் சக்தியை கொடுத்திருக்கிறார். உங்களிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது, ஆசிரியரிடம் இருக்கிறது, எல்லோரிடம் இருக்கிறது. சக்தியை பயன்படுத்தால் நீங்களும் கூகுளின் தலைவராக வரலாம். ஒரு எக்ஸாம்பிள், அதை பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறலாம். என்னால் முடியும் என்று நினையுங்கள். விளையாடுங்கள், படியுங்கள், பொழுதுபோக்கை பாருங்கள். ஆனாலும் உங்களுக்குள் ஒரு எய்ம் இருக்க வேண்டும். நான் இன்னவாக வருவேன், நான் இன்னாராக வருவேன், நான் இப்படி சாதிப்பேன் என்று எண்ணுகின்ற நேரத்திலே நீங்களும் சாதனையாளராக மாறலாம். அந்த சாதனை இந்த கல்லூரிக்கு கிடைக்க வேண்டும். விஸ்வநாதன் சாரை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே விஸ்வரூபம் எடுத்த விஸ்வநாதன் என்று சொல்லுவேன். நான் ஒரு சாதாரண மனிதன் இருந்தவர் இன்று இத்தனை கல்லூரிகளையும் அமைத்து இத்தனை குழந்தைகளுக்கும் அறிவு செல்வத்தை கொடுக்கிறார். பெருந்தலைவன் காமராஜ் 4வது 5வது படித்து எல்லோரும் படிக்க வேண்டும் என்று ஃப்ரீ எஜுகேஷன், மிட் டே மீல், ஃபேக்டரி, that is created by a man studied up to 5th standard. So we can do wonder. பாருங்கள். நன்றி, வணக்கம்.